ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா ஓகே அதை நம்ம தீர்க்கணும் அப்படின்னு பேசுறதுக்கு ரெடியாக வரமாட்டாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. இந்த சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஏன் ஒரு பவர்ஃபுல் மைண்ட் கேம் அப்படின்னா, அவங்க சைலண்ட்டாக போகும்போது, அதாவது நம்ம அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு நிறைய மெசேஜஸ் அனுப்புவோம், அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம், காணாமல் போயிடுவாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க சைலண்ட்டாக போயிட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கணும். ஓகே, நம்மளுக்கு பயம் வர ஆரம்பிக்கும் அண்ட் நம்ம அவங்க பின்னாடி தேடி போவோம். அதுதான் அவங்களுக்கு வேணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பவர்ஃபுல் கேரக்டராக அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம நினைப்போம்ல, அவங்க சைலண்ட்டாக போயிட்டாங்கன்னா ஓ நம்ம ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோமோ, நிறைய தப்பு செஞ்சுருக்கோமோ, ஓ நம்ம இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ண வைக்கிறாங்களா, அதுதான் அவங்களோட விக்ட்ரி. இதுலேருந்து நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் வர்த்தை நீங்கள் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்க நம்மளை ஒரு செகண்டில் இக்னோர் பண்ண முடியும், ஒரு செகண்டில் நம்ம லைஃப்ல இருந்து ஓகே இவங்க முக்கியம் இல்லை, காணாமல் போயிட முடியும் அப்படின்னா அவங்க லைஃபுக்கு தேவையா அப்படின்றத நீங்கள் தான் யோசிக்கணும்.